ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சூப்பர் சிங்கர் 5. 3 ஜோனில் ஆடிஷன் முடிச்சு அதில் செலக்ட் ஆனவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனல் மீட் ஆடிஷனில் இருக்காங்க. இதை தாண்டி இவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்களா அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால். ஸோ இந்த சவால் வந்து பார்த்திங்கன்னா 5 நடுவர்களை வைத்து அந்த 5 நடுவர்கள்கிட்டையும் வந்து க்ரீன் பட்டனுக்கு பதிலாக இந்த தடவை வந்து ரெட் பட்டனை கொடுத்து ஸோ அந்த ரெட் லைட் எரியாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஆடிஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, ஏது இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத உள்ள ஆடிஷன்ஸில் போய் பார்க்கலாம். லக்ஷ்மி வருக. எல்லாரும் உங்களை வருக வருகன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் போன்னு உங்களை சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆமாம் சார். ஏன்னா லக்ஷ்மி ஆச்சே. ஆரம்பிக்கலாமா? உங்களுடைய நேரம் துவங்குறது லக்ஷ்மி. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி அது தெரியல, விலகி விழுந்திடக்கூடுமோ பழகும் வேளையில, விவரம் தெரிந்த பின் மூடினால் தவறுதான் இதிலே, ஏனடா இது ஏனடா கல்வனே பதில் கூறடா, அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா, எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா, எழுந்ததை மீட்கவா. Lakshmi, congratulations! You are through to the next round. அப்படியே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ், மாடுலேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஓகே, ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். வில் see you in the next round. All the best. Show me some more excitement, Lakshmi. Come on. Thank you so much. Oh, yo, that was $1 million worth. Thank you. Congratulations. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ஆடிஷனில் நான் டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் செலக்ட் பண்ணி பாடுவேன். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். Hello judges. Hello, contestant. Hello sir. கீர்த்தனா, நீங்கள் தமிழா? தமிழ் தான் சார். என்ன பாட்டு பாட போகிறீங்க? எவனோ ஒருவன். எவன் அவன்? ஓகே, ஆல் த பெஸ்ட். Thank you sir. Your time starts now. தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன், கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பது எவனோ அறியவில்லை, காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஊதும் ரகசியம் புரியவில்லை, எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். அடுத்த முறை சந்திக்கலாம். Thank you. Thank you. அரவிந்த். ஓகே, உங்களுடைய நேரம் துவங்குகிறது. பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள், பனிமேடை போடும் பால் வண்ணமே நீ, பனிமேடை போடும் பால் வண்ணமே நீ, கொண்டாடுதே சுகம் சுகம், பருவங்கள் வாழ்க, தேன் சிந்து தேவானம், உனை என்னை தாலாட்டுதே. Beautiful, beautiful, beautiful. Congratulations, you're through. Thank you, sir. Get Thank off you. our stage. Thank you. Thank Bye. you. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ரெட் பட்டனும் வரல. ஸோ அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம். அண்ட் இந்த வாரம் நான் தேன் சிந்து தேவானம் பாடியிருக்கேன். அண்ட் ஜட்ஜஸ் ரியலி லைக் மை பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதில் ஒரு சின்ன சங்கதி மட்டும் போட்டிருப்பேன். அது வந்து சூப்பர் சிங்கர் சீசன் 3 சந்தோஷ் மச்சி, நீ இதை பார்க்குறேன்னா தேங்க்யூ வெரி மச். உங்ககிட்ட தான் அந்த சங்கதி கிடச்சிது. பனிமேடை போடும் பால் வண்ணமே நீ,
தேங்க்ஸ் ஃபார் தட் மச்சி. ஸோ அதனால the judges were really impressed. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சர் ரவுண்ட்ஸில் இன்னும் நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ரமேஷ், சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்கள் எப்படி மேடம் இருக்கீங்க? இந்த சீசன் முதல் முறையாக இப்போ தான் நான் உங்களை சந்திக்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ரெடி மேடம். Your time starts now. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை மீட்டுதே தோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போலவே. துணையாகும் சுனையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். நீங்கள் வெயிட்லிஸ்டாக இருக்கீங்க ரமேஷ். நான் முதல்ல உங்களுக்கு வார்னிங் கொடுத்தது என்னென்னா, நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பாடினீங்க. நீங்கள் நிறையா முன்னாடி பாடி கேட்டிருக்கோம். பட் அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். பட் நீங்கள் பாடுறது ரொம்ப கான்ஷியஸாக, உங்களுக்கு அதாவது தெரியும் நாங்கள் எந்த தப்பு பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நீங்கள் பாடினீங்க. உங்களோட முழுமையான திறமை வெளியில் வரல. ஸோ அது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வார்னிங் சிக்னல் கொடுத்தேன். மற்றபடி எனக்கு உங்களோட வாய்ஸ் அண்ட் உங்களோட திறமை ரொம்ப பிடிக்கும். இல்லை மேடம், நான் சூப்பர் சிங்கர் அது முடிஞ்சனே மறுபடியும் நான் பழைய இதுலேயே போயிட்டேன். ஆட்டோ அந்த மாதிரியே போயிட்டேன். ப்ராக்டிஸ் ரொம்ப நாள் அதிலே இல்லை. நான் இங்கேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு டச்சு கிடச்சிருந்துச்சுன்னா அதிலே இருந்திருப்பேன். நான் அப்படியே வேலையாக இருந்தனால அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதுக்கு சூப்பர் சிங்கர் மறுபடியும் ஆரம்பிச்சனையும் சரி மறுபடியும் இந்த தடவை ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படி திடீர்னு வந்தது தான். கண்டிப்பாக நீங்கள் வெயிட்லிஸ்ட் ஆகிருக்கீங்க. இன்னொரு முறை பாட வேண்டியிருக்கும். ஓகே. ஹாய் வினய். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். பேசும்போது அப்படியே மனோண்ணா வாய்ஸ் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு மனோண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எல்லா பாடகரும் பிடிக்கும் சார் எனக்கு. ஷோ, அப்போ உங்களை மாற்றி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது சொல்லவே வேணாம் சார். அப்பா காமன். அதே மூடில் அடுத்த சாங்கை அப்படியே எடுத்துக்கோங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சந்தான தென்றலை ஜன்னல்கள் கண்டித்தால் நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மைப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றா? இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது? பூவாசம் வீசும் முந்தன் கூந்தலடி. எவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது? கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. என் களிர் மலரே எனும் தயக்கம் என்ன என்னை புரியாதா? இது வாழ்வா சாவா? இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை. வினய் சார், வெரி வெல் டன், வெல் ப்ரெசன்டட், நைஸ்லி பெர்ஃபார்ம்ட். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது உங்களுக்கே தெரியுது. நீங்கள் பாடும்போதே அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அதனால தான் அந்த லைட்டு கொடுத்துருந்தேன். சாரி, அந்த லைட்டு கொடுத்துருந்தேன் நான். அது நீங்கள் கரெக்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியுது, அதுவும் தெரியுது. யூஆர் அ ஸ்கில்டு சிங்கர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் பீன் செலக்டட் அண்ட் யூஆர் இன் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். தேங்க்ஸ் அலாட் சார். எங்கேருந்து வரீங்க வினய்? பெங்களூர். மதர் டங் கன்னடாவா இல்லை தமிழா? தெலுங்கு. ஆஹா, வாழ்க. சரி, ஃபாதர் டங் தமிழ். ஃபாதர் டங்கா? ஆமாம். அப்படி ஒரு டங் இருக்கா? இருக்கே, எங்கள் அப்பாவுக்கு டங் இருக்கே. ஓ,
தேங்க்ஸ் வினய், தேங்க்ஸ். உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணி ஜட்ஜஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு ஒரு பாடினேன், என்ன சொல்ல போகிறாய்ன்னு. ஸோ ஜட்ஜஸ் வந்து நல்ல சஜஷன்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இப்போ செலக்ட் ஆகிட்டேன். ஐ எம் வெரி 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 ஹாப்பி. விஷ்ணு சரண். எஸ் சார். ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காதலிக்க நேரமில்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும். மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. இந்த சாமியை மணமுடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. தம்பி நிறுத்து. உன் வயசு என்ன? 20 சார். 20. ஓகே. இந்த பாட்டு வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடினது. இந்த பாட்டை இது வரைக்கும் யாரும் பாடி நான் கேட்டதே இல்லை. இந்த பாட்டை நீ எடுத்து பாடினதுக்கு உனக்கு நன்றி. அந்த பாட்டோட உணர்வு கொஞ்சம் கூட மாறாமல் ஃப்ரீடமோட பாடினில்ல, ஓப்பனாக, நோ இன்ஹிபிஷன், காம்படிஷன்ற உணர்வு இல்லை. ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு பாடினில்ல. அதனால தான் நாங்கள்லாம் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு நீ செலக்ட் பண்ணியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பியூட்டிஃபுல் சிங்கிங். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ராதிகா கா கா. உங்களுடைய நேரம் துவங்குகிறது. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின்? As of now, you're waitlisted. Aishwarya. Hi, ma'am. Welcome. Thank you. All the best. Your time starts now. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும். என்னை கவலைகள் திண்ணத்ததாரின்றை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். சாரி ஐஸ்வர்யா, you know the mistakes, right? Yeah, I know. இந்த மாதிரி பாட்டு பாடினா கிளியராக பாடிடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூமா. You are also from Kerala? No sir, I am from Karnataka, Mysore. Oh, Mysore. Okay, very good. You are singing Tamil song today, right? Yes sir, 100%. Okay. Your time starts now. தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தந்தானா, இதயம் ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடுக்கடி இறந்தது, தர்கிட்டோம் தர்கிட்டோம் தர்கிட்டோம். என் கதை எழுதிட மறுக்குது. ஆ ஆ ஆ, ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர. தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தந்தானா, இதயம் ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தந்தானா, இதயம் ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. Bravo, superb show. உதித் நாராயண் இந்த பாட்டு பாடியிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். நான் எஸ்பிபி சார் வெர்ஷன் கேட்டிருக்கேன். This is உதித் நாராயண்ஸ் வெர்ஷன். Thank you sir.
I love the fact that you're a performer and you're enjoying what you're doing over there. Thank you. Hi ராகுல். சார் எப்படி இருக்கீங்க? சாகம் இருக்கேன். என்ன பாட்டு இன்னைக்கு ரிஹர்சல் பண்ணி பாட போறீங்க? ராகங்கள் 16. ஓ வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ராகுல் அது. ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, தனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, தனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் வாழ்த்துகள். தேங்க்யூ. நீங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க. ஓ தேங்க்யூ. எல்லாரும் கை தட்டாங்கல்ல. யா, ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, வாஹா. உங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னோட அங்கிள் இங்கே இருக்க, ஹீஸ் வெரி சப்போர்ட்டிவ் எனக்கு. அப்படியா? வாழ்த்துக்கள். இங்க தொடர்ந்து வரணும். ஓகே சார். எனக்கு இந்த சாங் இந்த மேடையில் சரண் சாரோட இருந்து பாடுறது முடிஞ்சது எனக்கு. ஐயா, நான் பண்ணது ஒண்ணுமே கிடையாதுங்க சார். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தேன். நான் அவருடைய பையனுங்கிற ஒரே ஒரு புண்ணியமும் பாக்கியமும் மட்டும்தான் தவிர, உங்களை எல்லாரும் சந்திச்சு உங்க பாட்டு கேட்கறது தான் நான் பண்ற ஒரு பெரிய விஷயம். ராகுல், உங்களுக்கு சரண் சார் கூட இந்த பாட்டு பாடுறதுக்கு ஆசை தானே? பாடுறீங்களா? ஒரே நிமிஷம். அலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பலமானது. அலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பலமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. Congratulations. Thank you sir. Thank you. God bless you. அடுத்த ரவுண்ட்ல மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? ஓகே சார். Hi Priyanka. Hi. How are you? Fine. How are you? Very fine. ரெடியா இருக்கீங்களா? Yes. Your time starts now. பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத, நீ பார்த்தா பறக்கிற பாதம் மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான்
நானே காசிருக்கிற நாக்க கடிக்க சோக்கா நடிக்கிற பட்டின்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத. Okay, ma, you're selected. வாயமுடி சும்மா இருடா ரோட்ட பார்த்து நேரா நடடா கண்ணை கட்டி காத்துல விட்டுருண்டா காதல் ஒரு வம்புடா. வாயமுடி சும்மா இருடா ரோட்ட பார்த்து நேரா நடடா கண்ட காத்துல விட்டுருண்டா. ரோட பார்த்து நேரா நடடான்னு சொல்லி நீங்க அந்த பக்கம் திருப்பி பார்த்து பாடிக்கிட்டு சார் ஒரு சாங் ஒரு வாட்டி சார். எவ்வளோ பிரவீன் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. ஒரு சாங் சார். இன்னும் ஒரு சாங் சார்னு கேட்குறீல்ல, அது என்ன சாங்? அந்த சாங் அப்போ பாடியிருக்கலாம்ல முதல்ல. ஸோ தட்ஸ் நாட் கோன் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் வாட் யூ கேன் டெலிவர். ஒரு நல்ல டேலண்ட் வந்து இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறது, நாங்கள் வந்து கைத்தட்டி ஒன்று அனுப்பணும், கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஸ்டில் யூ ஆர் நாட் க்ரோன். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னோடு நீ இருந்தா உயிரோடு நான் இருப்பேன். என்னோடு நீ இருந்தா. சாரிம்மா, நெக்ஸ்ட் டைம். தேசலாவதே தேன்மலரானே தின்றலே காதல் கவி பாடவா விளையாடவா. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும். வராக நதி கரவோரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்த புறாவே நில்லுன்னு சொன்ன கனவாயோடி மறைஞ்ச. வராக நதி கரவோரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்த. Very good afternoon to all the judges. Good afternoon. Your time starts now. Thank you so much. அங்கும் அங்கும் எங்கும் எங்கும் சுற்றி சுற்றி தீர்ந்தேன். சின்ன சின்ன பாராவை புல் தீசா எங்கும் பறந்தேன். வேலும் வாழாயிலும் விட்டு விட்டு அலைந்து முக வழி ஏதோ வென்று முகத்தோலை மனம் பித்தாய் போனதே. உனை கண்கள் தேடுதே, தோளை கைகள் நீளுதே. இதயம் இதயம் துடிக்கின்றதே. எங்கம் உன் போல் பாசம் இல்லை, அதெல்லாம் உன்மடி தேடினேன். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Wow. Thank you so much. That was beautiful. இருந்தாலும் can we hear one more song from you? ஆகாயத்தி பிடித்தா நிலா தூங்குமா, நீலா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா. சொல்ல கட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்லை, கையை விட்டு காதல் போன கையில் ரகை இல்லை. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒன்னா வந்த சேரு. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒன்னா வந்த சேரு. ஆகாயம் தீப்பிடித்தா நிலா தூங்குமா, நீலா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஆகாயத்தி பிடித்தா நிலா தூங்குமா, நீலா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. Congratulations! Thank you so much. So you are through to the next round.
Thank you. Very, very well sung, very well presented. You're super talented. My only request to you is to learn a lot of Tamil songs with the right pronunciation. Get some good friend out here. Yes, who can Mahati, really you're right. help you. You got the right point. Yeah, He's got I a was very just good going friend to- who introduced him to this show, who has taught him the few Tamil songs. Shall we call him to the stage? Definitely. அவர் தான் மார்ட்டின் அவங்களுக்கு சரண். வாழ்த்துக்கள் மார்ட்டின். Hi sir, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுக்கு பிகாஷ் அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றி. பிகாஷுக்கு சூப்பர் சிங்கர் அறிமுகப்படுத்தினதுக்கும் உங்களுக்கு நன்றி. இனிமே அவருக்கு நல்ல தமிழ் சினிமா பாடல்களை அறிமுகப்படுத்துங்க. அழகான தமிழ் உச்சரிப்பை கற்றுக் கொடுங்க. பேசுறதுக்கும் தமிழ் ஒரு மொழி அவர் கூடயே இருந்து தமிழ்லேயே பேசி அவருக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. அவ்வளோ பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் பிகாஷ். ஆல் தி வெரி பெஸ்ட். டேக் ஆல் தி வண்டர்ஃபுல் எஃபர்ட்ஸ். காட் பிளஸ் யூ both. Before I go to sing, I don't know, I was so nervous. I was very, very nervous in fact. And I was just kept on praying. And I don't know, when I finished the song even, I was like till that time when they gave me standing ovation, I don't know, I'm still nervous actually. Hi, எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தான் விஷ்ணு பாலன். நான் ஃபஸ்ட்டு சீசன் 4ல் வந்திருந்தேன். கோயம்புத்தூர் 2 ஆடிஷன்லேயும் ஜெயிச்சு, சென்னையில் 3 ஆடிஷன் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் வந்து எலிமினேட் ஆகிட்டேன். அப்போது அனந்த் சார் சொன்னார், நீ ஏன் இவ்வளோ வருஷம் நீ எதுக்கு நீ வேஸ்ட் பண்ண, இனியாச்சும் நீ முறையாக சங்கீதம் கற்றுக்கோன்னு சொன்னார். அப்புறம் தான் எனக்கு மியூசிக் மேலே முழு நம்பிக்கையோ, இதில் தான் நான் பெரிய ஆளாகணுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அனந்த வைத்தியநாத் சார் சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே கோயம்புத்தூர்லேயே ஆர்எஸ்புரத்தில் பாரதிய வித்யாபவன் ஸ்கூலில் டிப்ளமா ஆஃப் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ 1 இயர் முடிஞ்சிச்சு. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. ஸோ திரும்பியும் போன தடவை சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணி இங்கே வந்திருக்கிறேன். நான் சூப்பர் சிங்கர் 4ல் வந்து நான் எதுவுமே எந்த ஒரு கர்நாடகா என்ன இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்து சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். அப்படி கலந்துக்கிட்டே நான் அவ்வளோ தூரம் போனேன்னு சொல்லி இப்போ சீசன் 5க்கு வந்து நான் திரும்பி 1 இயர் ட்ரெயின் ஆகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் அப்பா இருந்துட்டு கோல்ட் ஸ்மித் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோல்ட் ஸ்மித்தில் பேங்கிள்ஸு, செயின்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு. எங்கள் அண்ணனும் கோல்ட் ஸ்மித்தில் தான் போயிட்டுருக்கிறான். நான் இங்கே வந்து பாடி மெக்கானிக்ஸுங்கிற ஒரு ஜிம்மில் வந்து பார்ட் டைம் ஜாபாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் கிடைக்கிற காசை வச்சு நான் டிப்ளமா ஆஃப் மியூசிக் அதுக்கு ஃபீஸ் கட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் சிங்கர் 5ல் வந்து ஒவ்வொரு லெவலாக நான் வின் பண்ணி நல்ல பேர் வாங்குவேங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் இதுலேயே செலக்ட் ஆவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விஷ்ணு, ஹாய் மேம். Time starts now. உன்னை காணாது நான் இன்றி நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே, நிதம் காண்கின்ற வாழ் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கனா கூட சுகமல்ல, நீ இல்லாமல் நான் இல்லையே, உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனி சானித பமகமரிகரிச உன்னை காணாது பெண்ணு. என்ன ஆச்சு சார்? யூ சாங் ஸோ வெல் இந்த ஆடிஷன். ஏதோ ஒரு சாங் ட்ரை பண்ணுறியா? காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே, ஆவானும் மண்ணும் நம்மை வாழ சொல்லும் அந்த வாழ்த்து. விஷ்ணு, நல்ல ஸ்கில் இருக்குது. இன்னைக்கு எதுவும் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். யூ வில் ஹாவ் டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் கம் பேக் நெக்ஸ்ட் இயர். ஆல் த பெஸ்ட்மா. விஷ்ணு பாலன், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், உனக்கு ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு பிரமாதமான சங்கதி பாடுறேன், ரொம்ப இயற்கையாக வருது, அழகாக ஃபோர்ஸ் பண்ணாமல். திடீர்னு ரொம்ப மோசமாக பாடுற ஒன் பார்ட் ஆஃப் த சாங். அது எப்படி பாசிபிள்? கற்றுக்கிட்டதில்லை. ஓ ஓகே. ஆனால் அந்த சங்கதியெல்லாம் கற்றுக்காமல் அவ்வளோ அழகாக வருது, எப்படி அதர் ஹாஃப் மோசமாக போகுது? கேட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒன்றுமே கற்றுக்கலை,
இவ்வளோ பிரமாதமாக சங்கதிகள் வருது, இன்னொரு சான்ஸ் அடுத்த லெவலுக்கு கொடுத்து பார்க்கலாமே. ஒரு ஸ்பெஷல் கேஸ் அஸ் ஜட்ஜஸ் ரெக்கமெண்டேஷன், ஒரு கற்றுக்காத ஒரு பையனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. மேபி ஹில் ஸ்டார்ட் லேர்னிங் மியூசிக். அடுத்த லெவல் போய் லூஸ் பண்ணால் அவனுக்கு தெரியும் வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது. ஸோ அதனால் ஐ வுட் டெஃபினெட்லி அலவ் தட். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் என்ன அந்த மாதிரி கேட்கலையே, அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு நானும் கற்றுக்கல தான் சொல்லலைன்னா என்ன பண்ணுறது? நம்ம இந்த ஸ்பெஷல் கேஸாக என்னோட இதெல்லாம் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். என்னோட கருத்து என்னன்னா, இவர் மோட்டிவேட் பண்ணுங்கிற அந்த ஒரு ஃபேக்டருக்காக நம்ம இது பண்ணுறோம். பட் இவரோட அந்த பொசிஷன் நம்ம இப்போ மோட்டிவேட் பண்ணுறது வந்து இன்னொரு டிசர்விங் சிங்கர் வந்து லூஸ் பண்ணுவாங்களோ, இல்லை எவ்வளோதான் இவரை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணாலும் அங்கே எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆவாருங்கிறது ஐ எம் வெரி டவுட்ஃபுல். இவங்க 2 பேர் நோ சொல்லிட்டாங்க. ஐ எம் ஓகே. ஷாலினி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு பாடுறது வச்சு டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணால் இதுதான் ரிசல்ட். பட் பாட முடியும்னு ஒரு ஐடியா வச்சு பார்த்தா ஜேம்ஸ் சாரோட ரிக்வெஸ்ட்னால ஐ திங்க் I will allow this. Yay! Congratulations. விஷ்ணு பாலன், எவ்வளோ கடுமையான ஒரு போராட்டத்துக்கு பிறகு உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பாரு. இல்லை, அது நாட் இனஃப். நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீ சரியாக பயன்படுத்தி நல்லா பாடினா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. We are all for good music, அவ்வளோதான். கோர்ஸ் விஷ்ணு பாலன், ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பாடணும், இன்னும் முயற்சி பண்ணி இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருத்து நாங்கள். ஓகே ஓகே சார், அது ப்ரூவ் பண்ணு. கண்டிப்பாக. Good. All the best. God bless. நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட வந்திருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நன்றி. அருளழகன், உங்களுடைய நேரம் தூங்குகிறது, பாடுங்கள். ஒத்தையில போகும் ஒத்தையடிப்பாத உச்சந்தல வகுழாச்சே, உச்சி மலை ஏறும் வண்டி தளம் போல ரெட்ட ஜட விழுதாச்சே, கண்ணில் ஆடும் கலகாட்டம் இவன் நெஞ்சில் மேல மழை மூட்டம், கண்ணில் ஆடும் கரகாட்டம் நெஞ்சு மேல மழை மூட்டம், கட்டி போட்ட புயலாத்தா இவ கிட்ட வந்து பயம் காட்டும். தந்தன்னானா 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 நானே நானா தந்தன்னானா ஏ தந்தன்னானா. Congratulations, அருள் அழகன் செலக்டட். அடுத்த ரவுண்ட் போறீங்க. இனிமேல் கேர்ஃபுல்லாக பாட்டு எடுத்து சரியாக பாட ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. அருள் அழகன், நீங்கள் இந்த போட்டிக்கு எப்போ வந்தீங்க? மாலையில் வந்தீங்களா, காலையில் வந்தீங்களா, நேற்று வந்தீங்களா, எப்போ வந்தீங்க? காலையில் 9 மணிக்கு சார். நேற்று உங்களை பார்த்தனே. நேற்று இங்கே இருந்தேன், என்னோட நண்பர்கள் பாடிட்டு இருந்தாங்க, அவங்க கூட வந்திருந்தேன் சார். ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்தீங்களா, இல்லை நாங்களாம் எங்கள் மைண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்காக, எங்களோட ஜட்ஜ்மெண்ட்லாம் கேஜ் பண்ணுறதுக்காக வந்தீங்களா? உண்மையாக நான் 2த்துக்காக தான் வந்தேன். நான் ஒத்துக்கிறேன். ஐ மீன், இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஜட்ஜ் பண்ணதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். புஷ்பானம் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் வந்து ப்ரொனன்சியேஷன் ஸ்பஷ்டமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்கன்னு சொன்னேன். தமிழ் வார்த்தை ப்ரொனன்சியேஷன் அண்ட் டிக்ஷன். மஹதி மேம் வந்து பிரிகாஸ் அண்ட் கமகம்ஸோட தெளிவு அண்ட் ரேஞ்ச், பிச்சிங், இது 3 ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு லயம் பார்க்க தெரியாது. ஓகே, சரண் சார் அண்ட் ஷாலினி மேம் வந்து கர்நாடிக் சாங்காக இருந்தாலும் இட்ஸ் அ ஃபில்ம் பேஸ்ட் சாங், ஸோ இட் மஸ்ட் பி சங் ஆஸ் அ ஃபில்மி கர்நாடிக் சாங் அப்படின்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்க. ஓகே, அந்த 5 பேரில் யார் நல்லவங்க? நான் உங்களை சொல்லுவேன் சார். சரி, நீங்க இப்போ ஏதோ கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. சொல்றதை விட இது பெட்டர் இல்லையாம்மா? சரி, யாரை பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த ஜட்ஜு கிட்ட? மஹதி மேம் வச்சு. கெட்டவங்க அவங்க தான் சொல்லிட்டீங்க உலகத்துக்கு. ஏய், சூப்பர் சிங்கர் 5. தேங்க்யூ. ஆஃபீஸர் வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ ஆஃபீஸர்? ஃபைன் சார். நீங்கள் கேட்ட தோரணையை பார்த்தா இவர் தான் கண்டஸ்டன்ட் மாதிரி, நீங்கள் ஜட்ஜ் மாதிரியே இருக்கு. ராகவன் சார், இங்கே 3 பேருக்கு உங்களை தெரியாது. நிச்சயமா சார். ஒரு வாட்டி அறிமுகப்படுத்திடுங்க சார். நான் வந்து எக்ஸர்வீஸ் மேன், முன்னாள் இராணுவ வீரன் என்ற ஒரு பேர் இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் அந்த சங்கீதத்தை நான் படிச்சுக்கிட்டேன். அது போக பூனாவில் போய் மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஈவினிங் கிளாஸாக ஒரு 2 வருஷம் நான் மன்னாடே அப்படின்ற ஒரு மாஸ்டர்கிட்ட நான் சங்கீதம் படித்தேன் சார். இப்போ சொல்கிறது வந்து நல்லா இருக்குமே தெரியல சார். நானே ஓனாக ஒரு 160
160 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார். சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், அது பிரச்சனையே கிடையாதுங்க. பெருமையாக சொல்லலாம். சரி, இப்போ காம்படிஷனுக்கு போயிடுவோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர, நாரக்க கட்டி பறந்து வரும் 2 காலு குதிரை. பறகடிச்சா பாட்டு வரும், முறகடிச்சா ஆட்டம் வரும், கட்டி வெள்ளம் ஒன்ன பார்த்தா கட்டரும்பு கூட வருமே. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. உருமி உருமி மேளம், நீ ஒரச தாளம், கூந்தல் முதல் பாதம் வர 1 கோடி ரூபாயெல்லாம் உடுக்க இடுப்பே. இது எந்த நாட்டு நடப்பே? தத்தாளிக்கும் பேரழகு தக்காளி பழச்சவப்பே. 8 கட்டி பாடுவேன், ஓடு கட்டி ஆடுவேன், பட்டி தொட்டி சேர்ந்து வந்த பனா கத்தி வீசுவேன். நாலு நல்ல நாளு தான், நடப்பதெல்லாம் தூளுதான், 100 கோடி ஆளுகிட்ட என்ன பத்தி கேளுடா. அழகான முகமே, ஹலோ ஹலோ சுகமே, சுட்டு விரல் சுட்டு புட்டா பிடிக்குது நகமே. தேங்க்யூ சார், நன்றி. ஓ தேங்க்யூ நன்றி சார். போன வாட்டி பழைய பாட்டு பாடினீங்க, கவர் பண்ணிட்டீங்க. இப்போ புது பாட்டு பாடி கலக்கிட்டீங்க. சூப்பர். உண்மையிலே நாங்க தான் உங்களுக்கு வணக்கம் சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு ராணுவ வீரர், இந்திய நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரர்னா அதுக்குள்ள தனி மரியாதை, அது ஒரு பெரும் பெருமை. அதுக்கு நாங்க முதல்ல தலை வணங்குறோம். அது மட்டும் இல்ல, அப்படி ஒரு ராணுவ வீரரா இருந்து கூட பாட்டிலையும் நீங்க வீரரா இருக்கீங்க. நாட்டிலையும் வீரர், பாட்டிலையும் வீரர். சார், நான் உண்மையை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து விபூதி பாட்டையெல்லாம் போட்டு அங்கே நிற்கும் பொழுது உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பழமாக ஒரு பக்தி பாட்டு பாட போறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து இந்த பாட்டை பாடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். இப்போ டிவியில் உங்கள் முகத்தை பார்க்காம அந்த கிச்சனில் இருக்கவங்க கேட்டால் ஏதோ ஒரு யங்ஸ்டர் பாடிட்டு இருக்காருன்னு தான் நினைப்பாங்க. குரலும் அவ்வளோ வளமாக இருக்குது. உங்களோட ஆட்டிடியூட், ஸ்டேஜில் ப்ரெசன்ஸ், யூ ஆர் தி பெஸ்ட் கண்டஸ்டன்ட் ஐ ஹர்ட் திஸ் சீசன். ஃபென்டாஸ்டிக் ராகவன் சார். உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி இன்னைக்கு வந்து பாடின யங்ஸ்டர்ஸ் கிட்ட சத்தியமா இல்ல. சின்ன பசங்களோட நீங்க போட்டி போட போறீங்க. நிச்சயமா சார். டாப் 10 குள்ள உறுதியா வர்றேன் சார். எக்ஸாக்ட்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள். 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 ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு உற்சாகமாக ஊக்கமாக இருக்குது. நிச்சயமாக அடுத்த ரவுண்டில் என்ன டாப் 10 உறுதியாக நான் வந்துடுவேன். கணபதி சொல்லுங்க சார். எப்படி நீ சூப்பர் சிங்கர் விட்டு போக மாட்டியா? இல்லை சார், சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம். நீ அப்படி ஏன் சார் போகணும்னு கேட்கணும். நீ ஏன் சார் போகணும்? நான் நல்லா பாடலையா? எதுக்கு நீங்கள் நான் சூப்பர் சிங்கர் விட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கணும். நீ கண்டிப்பாக சார் தைரியமாக இருக்கணும். புரியுதா? உன்னோட நேரம் ஆரம்பிக்கிறது. இல்லாததொன்றில்லை எல்லாமும் நீ அன்று சொல்லாமல் சொல்லி வைத்தா இல்லாததொன்றில்லை எல்லாமும் நீ அன்று சொல்லாமல் சொல்லி வைத்தா
புல்லாகி பூண்டாகி புவியாகி மரமாகி புவியாகி வாழ வைத்தா Thank you. That was a wow. God bless you. Congratulations, Rajaganapati. Thank you, ma'am. Fantastic, fantabulous. Thank you so much. Extraordinary singing. ஓகே இப்போது வந்து we're going through all the wait listed contestants. இதில் வந்து 60 seconds single song rapid fire, no request for ஸ்ருதி, என்ன ஆச்சு, கொஸ்டின்ஸ் இல்லை, டிஸ்கஷன்ஸ் இல்லை, கான்வர்சேஷன்ஸ் இல்லை, ஒன் ஷாட் ஆஃப் 60 seconds for you to impress us. ஓகேவா? எனி டவுட்ஸ்? No, sir. எனி clarifications required? ஒன்றும் இல்லைல்ல? You're ready to go? Yes, sir. Your time starts now. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன். பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா. உன்னுடன் ஆடி வர உள்ளமே தாபுதடா. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா. ஓகே ஓகே, இன்னும் நிறைய பேர் பாடணும். நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நடுவர்களின் தீவிர பரிசீலனைக்கு பிறகு 14 பேரிலிருந்து 10 போட்டியாளர்கள் அடுத்த கட்டத்திற்கு தேர்வானார்கள். And you are the last contestant to be selected to the next round. Congratulations. Thank you, sir. இன்டர்சோனல் ஆடிஷன்ஸ் இனிதே நிறைவடைந்தது. 5 நடுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 90 கண்டஸ்டன்ஸை அடுத்த லெவலுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் சென்னை இந்த 3 ஜோன்ஸ்லேருந்து 90 கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ இது நாம் சொல்கிறத விட ஜட்ஜஸ் கிட்டேருந்தே கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். சொல்லுங்கள் ஷாலினி மேம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% நான் பார்த்துருக்கேன் எல்லாரையும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாக பண்ணாங்க. சில பேர் வந்து ரொம்ப சொதப்பிப்பான், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னா. பட் இருந்தாலும் ஐ திங்க் நம்ம 90 கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு ஜெம்ஸாக தேர்ந்தெடுத்திருக்கோம். நல்ல சிங்கர்ஸ் வந்து லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக எல்லாருமே இருந்தோம். தட்ஸ் இட். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட். ஷாலினி சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்கள்லாம் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத சில கண்டஸ்டன்ஸ் வந்து தூள் கிளப்பிட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும்போது இத்தனை வேரியேஷன்ஸ் ஆஃப் சிங்கிங் சாங்ஸ், ஜட்ஜஸ் இவ்வளோ இருக்கும்போது நிறைய வேறுபாடுகள் வரும். எது கரெக்டு, யார் ரைட்டு, ராங் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நிறைய பேருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கரெக்டாக பிக் பண்ணியிருக்கோம். சிலது மிஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக மிஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் தப்புன்னு நிரூபிக்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தகப்பன் சாமி சார், 90 கண்டஸ்டன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் 90 இருக்கட்டும், நீ நைட்டியை போட்டு ஷோ பண்ணிட்டியம்மா சார். இல்லை, இது வந்து 9:30 to 10:30 பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் வந்து 90 போட்டேன். ஐயோ, என்ன ஒரு விஸ்டம். இப்போ இந்த 90ல் இப்போ சரண் சொன்ன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு ஒப்பீனியனில், வியூஸ்லன்னா. தட்ஸ் அ ஹோல் ஐடியா ஆஃப் 5 டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் இன் அ பேனல். இப்போ நான் தனியாக உட்காந்து செலக்ட் பண்ண அந்த 90ல் மேபி 50 தனித்தனியாக நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தா 50 மைட் பி காமன் கேண்டிடேட்ஸ், மற்ற 40 மாறுபடலாம்.
ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ்னால தான் இந்த ஹோல் 90 கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் இந்த 90க்குள்ளே இன்னொரு ஒரு 15-20 பேர் வந்திருக்க முடியும். அவங்களுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க இழந்திருக்கிறாங்க. இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்கும் போது சரியாக அவங்க யூஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு சின்ன அந்த வருத்தமும் கூடவே இருக்குது. அதாவது இந்த சூப்பர் சிங்கர் 5க்கு நாங்கள் ஒரு 90 பேரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அடுத்து வர்ற சூப்பர் சிங்கர் 6, 7க்கு நான் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்காங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுத்துருக்குறோம். அவங்களாம் போயிட்டு இப்போ ஓகே கரெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதனால நாங்கள் யாரையும் விடுறதா இல்லை. நன்றி சார். ஜட்ஜஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. மையங்களுக்கு இடையிலான ரசனை மிக்க இப்போட்டியில் திருச்சியின் 43 பிரதிநிதிகள், கோவையின் 47 பிரதிநிதிகள், சென்னையின் 103 பிரதிநிதிகளின் மோதலில் 193 போட்டியாளர்களிலிருந்து 90 பேர் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு தேர்வாகியுள்ளனர். ஸோ நிறைய விஷயங்கள் ஜட்ஜஸ் வந்து இன்னைக்கு இந்த செலக்ட் ஆன 90 கண்டஸ்டன்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுதுமா பாப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 30 கண்டஸ்டன்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் 5 யார் யார் அப்படின்றத வந்து நம்மளோட ஜட்ஜஸ் மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணி பெஸ்ட்டை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் எங்களை சந்திக்க வரணும். Until then, it's Makapa Anand and Priyanka along with all these beautiful judges signing off on Super Singer 5, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேர்வு. டாடா, குட் நைட்.